சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள், டிப்ரெஷன் இருக்கிற மக்கள், முதலாவது நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். அவருடைய சிலுவையின் அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களோடு கூட துணை நின்று எல்லா இக்கட்டுகளுக்கும் உங்களை நீங்களாக்கி தப்புவிப்பார். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு இந்த அதிகாலையில், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 41:14. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம். இஸ்ரவேல்னு சொல்லும்போது யாக்கோபுக்கு தேவதூதன் இட்ட பெயர் இஸ்ரேல். யாக்கோபு என்றால் எத்தன், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய இளவரசர் என்று அர்த்தம். பாருங்கள், வாழ்க்கையில் நடந்த ஒரு தோல்வி நிமித்தமாய் தன் தாய் பேசின சதியின் திட்டத்தை நிறைவேற்றினமாய் படாத பாடு யாக்கோபு அனுபவித்தான். அத்தனை பாடுகள் மத்தியில் ஏசாவை சந்திப்பதற்கு பயந்திருக்கும் போது, கர்த்தரோடு கூட போராடிய போது, அதிகாலையில் கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, யாக்கோபே, இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று கூறினார். கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவை இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுகிற தேசத்தை நாம் இஸ்ரவேல் என்று தான் அழைக்கிறோம், ஜேக்கப் என்று அழைப்பதில்லை. ஸோ பாருங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தம் எப்படி நிறைவேறென்று. இந்த யாக்கோபு சொல்லுகிறான், ஆதியாகமம் 47:9, என் நாட்களின் பிதாக்களின் நாட்களுக்கு வரவில்லை, அந்த நாட்களில் சஞ்சலம் மிகுந்த நாட்கள் தான் அதிகம் என்று சொல்கிறான். அதாவது தன்னுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கை விட அதிக கஷ்டப்பட்டான் யாக்கோபு. ஆனால் கர்த்தர் ஒருவனாக அவன் அங்கே செல்கிறான். தன் மாமனிடத்தில் அதிக தூரம் பயணம் செல்கிறான். ஈசாக்கு ரெபெக்கா கொடுத்த எல்லாவித பொக்கிஷங்கள், ஒட்டகங்கள் எல்லாம் சிறை பிடிக்கப்படுகிறது. ஏசாவினுடைய மகனாகிய எலேசர் மூலமாக மோரியா மலையின் ஓரத்தில் இருக்கிற புரூக்கில் அவன் அங்கே கல்லை வைத்து தூங்குறான். வெறும் கையாய் போகிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனுக்கு துணை நின்றார். அவன் மாமனே அவனுடைய சம்பளத்தை 10 முறை ஏமாற்றினான். ஆனால் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். ஆதியாகமம் 32:10, நான் ஒரு கோலாய் போனேன், வெறும் கையாய் போனேன், இப்பொழுது 2 பரிவாரம் நிறைந்த பெருங்கூட்டமான கால்நடைகள், ஒட்டகங்கள், சொத்துக்கள், செல்வனோடு நான் என் தகப்பனையும் தாயும் பார்க்க என் நாட்டிற்கு திரும்புகிறேன் என்று கூறினான். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்கள். கர்த்தர் ஒரு முறை வாக்கு கொடுத்தால் அது நிச்சயமாய் நிறைவேறும். எண்ணமற்று போன யாக்கோபு, பல விதங்களில் ஏமாற்றப்பட்ட யாக்கோபு, சிறுமைப்படுத்தப்பட்ட யாக்கோபு முடிவில் எப்படி வந்தான்? யாத்ராமத்தின் அதிகாரம் 1 பார்த்து என்றால், அவருடைய குமாரர்களோடு சேர்ந்து 70 பேரோடு எகிப்திற்கு போகிறார். ஆனால் 430 வருஷங்கள் இந்த 70 பேர் 23 லட்சம் மக்களாக பெருகுவதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ பயங்கரமான அடிமைத்தனத்தில், பயங்கரமான கொடுமையிலே அவர்கள் கஷ்டப்பட்டாலும் கூட தேவன் அவர்களை பெருக செய்தார். ஆம் பிரியமான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் நீங்களும் கூட அப்படி நினைக்கலாம். நான் தனிமைப்படுத்தப்பட்டவன், நான் ஒரு அனாதை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்யத்தக்கதான செல்வமோ பொருளோ அது ஈவன் படிப்போ எனக்கு இல்லை, எல்லா விதத்திலும் உலகத்தாரால் நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கேன் என்று நீங்கள் நினைக்கலாம். உபாகமத்திலே 15:11 தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அநேக எளிய மக்கள் இன்றைக்கெல்லாம் நீங்கள் மற்ற நாடுகள் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை போல் இல்லை. திடீர்னு தாய் தகப்பன் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, திடீர்னு அவங்க ஆக்சிடென்ட் இறந்துருவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கு வழி இருக்காது. எனவே தெருவில் அவங்க பழங்களை விற்று இல்லை மற்ற விற்று தன்னுடைய தங்கச்சியும் காப்பாற்றுவாங்க. ஒரு அருமையான ஏழை சின்ன பிள்ளை தன்னுடைய தம்பி 2 கையும் கால் வழங்காமல் இப்படி இருந்தான்.
அப்பா அம்மா இறந்துட்டாங்க. 6 வயசு பிள்ளை அங்கே இருக்கிற ஆரஞ்சை கொஞ்சம் வாங்கி அதை விற்று அதை விற்ற காசில் ப்ரெட்டு ஜாம் கொண்டு போய் தன்னுடைய தம்பிக்கு ஊட்டி கொடுக்குற நிலைமை பார்த்தேன். இது போல் ஏகப்பட்ட சம்பவங்களை சொல்லலாம். உலகத்தாரால் அருவருக்கப்பட்டார், உலகத்தார் வேண்டாம் என்று சொன்னார். இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாது, நீ என்னை துணைக்கொள், அது என்னை நீ ஆண்டவராக ஏற்றுக்கொள், நான் உன்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலி இருப்பேன். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசி, பெரும் பாதையை தேடாதே, பெரும் அகலமான பாதைகள் அதனை நரகத்துக்கு வழி நடத்தும் என்று சொல்கிறார். மத்தேயு 7:13. நீ எவ்வளவு சிறுமைப்பட்டாலும் என் மீது நம்பிக்கை வை. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை முதலாவது சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள், டிப்ரெஷன் இருக்கிற மக்கள், முதலாவது நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சிலுவையின் அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களோடு கூட துணை நின்று எல்லா இக்கட்டுகளுக்கும் உங்களை நீங்களாக்கி தப்புவிப்பார். தாவீது எனும் இளைஞன் தன்னை குறித்து சொல்லும்போது நானோ சிறுமையும் எளிமையுமானது அடிக்கடி சொல்கிறான். ஆனால் கர்த்தர் தான் பேசும்போது சங்கீதம் 18 ஆரம்பிக்கும் போதே சொல்கிறான், கர்த்தர் தன்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பரம சத்ராய சவுடைய கையை நீங்களாக்கி அவனை மகத்தான ஒரு ராஜாவை நியமித்தார். இன்றைக்கு எங்கு போனாலும் தாவீதுடைய பெயர் புகழ் பெற்று இருப்பதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு கூட நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உன்னதமான தேவனை, எல்லா தேவனையும் மேலான தேவனை உங்களுக்கு அடைக்கலமாய் கொள்ளும்போது நிச்சயமாக அவர் உங்கள் துணை நின்று உங்களை பெரிய சந்தையை மாற்றுவார், உங்களை ஆசையிப்பார். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவ யாரும் இல்லை நினைக்காதீர்கள். நானும் கூட என் வாழ்க்கையில் அப்படி நினைத்து தான் என்னை அறியாமல் பலமுறை தற்கொலை செய்தேன். ஆனால் இயேசு எனக்கு காட்சியளித்த போது, நான் இருக்கிற மகனை, என்னை விட உனக்கு யார் வேணும், என்னை விட உங்கள் அப்பா அம்மா உனக்கு எல்லாம் செய்துருவாங்களா அப்படியே கேட்டார். அன்றிலிருந்து அவர் எனக்கு துணையானார், என்னை உயர்த்துவதில் மும்முரமாக இருந்தார். என் சத்துருகளை அழித்து போட்டார். என்னை கேவலமாய் பேசினவர்கள் என் காலிலே விழும்படி செய்தார். பெருமைக்காக சொல்லவில்லை, இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். படிப்பு அறிவு கம்மியாக கொடுக்கப்பட்ட எனக்கு எவ்வளவு வேண்டுமானால் படித்துக்கொள் என்று சொன்னார். ஆராய்ச்சியின் ஞானத்தை கொடுத்தார், உயர்த்தின உங்களையும் உயர்த்துவார். இயேசுவே, இன்றைக்கும் கூட நான் யாக்கோவை போல வெறுங்கையாக இருக்கிறேன், அல்லது தாவீதை போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அவ்வளோ படிப்பு அறிவில்லை, அல்லது என்னை யாரும் சட்டை பண்ணுவதும் இல்லை, குடும்பத்தில் கூட என் மனைவி பிள்ளைகள் கூட என்னை சட்டை பண்ணுவதில்லை, அல்லது புருஷன் என்னை சட்டை பண்ணுவதில்லை, அடிமையாக தான் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் என்கிற மக்கள் மீது இரக்கம் வையும். முதலாவது அவர் உண்மை நம்பும்படி செய்யும். நீர் அவர்களுக்காக தரித்திரரானதை நம்பும்படி செய்யும், அவர்களுக்காக ஏழையானதை நம்பும்படி செய்யும், உண்மை அடைக்கலமாய் கொள்ள செய்யும். வேதாகமத்தின் மூலம், பரிசுத்தாவின் மூலம், மனம் திரும்புவதன் மூலம் நீர்களுக்கு துணையாக இருப்பேன் நம்பும்படி செய்யும். அதன் மூலம் அவர்களை இன்றிருந்து உயர்த்தும். நீர் உயர்த்த ஆரம்பித்தால் உயர்த்தி கொண்டே இருப்பீர், இன்னும் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.